இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த மன்னர் வரும்போது அபிராமி பட்டர் என்ன பண்றாரு, அம்மையே நினைச்சு அம்மையுடைய ஒளிபொலிந்திய அந்த இதையவே முகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த சரபோஜி மன்னர் வந்ததை அவங்க கவனிக்கவே இல்லை. அப்போ வந்தோம்னா அரசர் வந்தோம்னா என்ன பண்றாங்க, இப்போ ஒரு விஐபி வர்றாங்க, ஒரு முதலமைச்சர் வர்றாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இத்தனை நேரம் உட்காந்து பேச்சு கேட்டுருப்பீங்களா, ஓடி போய் அரசரை வரவேற்று நிற்பீங்க. அப்போ அந்த அரசர் வர்றாரு, எல்லாரும் ஓடி போய் வரவேற்கிறாங்க. இந்த அபிராமி பட்டர் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அபிராமியோட ஒளிபுருந்திய முகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த அரசர் வர்றாரு, நேரா போய் சாமி கும்பிட போறாரு. திரும்பி வரும்போது பாக்குறாரு, இந்த அபிராமி பட்டர் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ இவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. இப்படி ஒரு அரசர் வர்றேன், இந்த இடத்துல வந்து நம்மளை வணங்காம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் பாரு, திமிரு முடிச்சவனா இருக்கிறான் பாரு, யார் இதான்னு சொல்லிட்டு நேரா அபிராமி பட்டர் கிட்ட போறாரு. போய் இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அபிராமி பட்டர் அபிராமி அம்மையோடைய ஒளிபொருந்திய அந்த முகத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அபிராமி பட்டர் என்ன சொல்லிடுறாரு, இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன திதி, அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குங்க, இருளா இருக்கும். பௌர்ணமி அன்னைக்கு முழு வெளிச்சமா இருக்கும். அன்னைக்கு வந்து அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த அபிராமி பட்டர் அப்படி சொன்னோன்னே அந்த அரசர் என்ன பண்றாரு, இன்னைக்கு மட்டும் பௌர்ணமி திதி வராமல் இருக்கட்டும், உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. அப்போ அந்த கூடியிருக்கிற மக்கள் எல்லாம் வர்றாங்க, அட இப்படி சொல்லிட்டியே, இன்னைக்கு அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்லி அரசர்கிட்ட சொல்லிட்டியே, இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையே போக போதே அப்பா
இருக்குது அப்படின்னு 10 கோடி